அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நாட்டோட பிரதமர், அதாவது 4 வருஷம் ஆட்சி செஞ்ச பிரதமர், அவருக்கு அடுத்து வர கவர்மெண்ட்டு அவர சிறையில அடைச்சு, படுகொலை செஞ்சு, அவங்க ரிலேஷன் கூட பார்க்க விடாம பண்ற அந்த அவலத்த தான் முழு வீடியோவா நம்ம பார்க்க போறோம். இந்த மாரி ரீசெண்டா உள்ள கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா, தமிழ்வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இது தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறத மோட்டிவேட் பண்ணோம். அதனால் இந்த மாதிரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனும் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் அவர் தான் அந்த பிரதமர். அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் 2018 2024 வரை 4 வருஷம் பிரதமராக இருக்கிறாரு. அப்புறம் கடைசி அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கட்சி ஆதரவை இழந்துடுறாங்க. அப்புறம் அடுத்து வர கவர்மெண்ட்டு இவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சாட்டி அவருக்கு 2 ஆயுள் தண்டனையை அளிக்கிறாங்க. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ கணக்கு 2 வருஷம் அவர் சிறையில் இருக்கிறாரு. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வெளியே அவங்க மக்களுக்கு ஸ்பீச் கொடுப்பாரு. கடைசியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மாதமாக அவர் வரவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட தங்கைகள் 3 பேரும் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி எங்கள் அண்ணனை உள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதுக்காக நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி வழக்கு போடுறாங்க. வழக்கு போடுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த எதிர் கவர்மெண்ட் இல்லை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களோட சிஸ்டர்ஸ் அப்புறம் அந்த கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ராவல்பிண்டி அந்த சிறைக்கு வெளியே தர்ணா போராட்டம் வெளியிடுறாங்க. இது ரெகுலராக ஒரு மாதமாகவே நடந்துகிட்டு இருக்கு. ரீசண்டாக நேற்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஆப்கான் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிக்கை ஒரு போஸ்டர் போடுறாங்க. அந்த போஸ்டரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இம்ரான்கான் அவர்கள் ஒரு ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு அதில் படுகொலை செஞ்சிட்டதாகவும் உள்ள நிர்வாகம் அவங்கள செதைச்சி படுகொலை செஞ்சிட்டதாகவும் ஒரு நியூஸ் வெளிவருது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தர்ணா போராட்டமாக மாறுது. அந்த ராவல்பிண்டி சிறையில் உள்ள வெளியே கேட்டெல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் அடித்து விரட்டி பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா அந்த இம்ரான்கான் பிரதமர் அவரோட தங்கை ஒருத்தரை தலைமுடியை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு போடுறாங்க. அவங்களுக்கு நிறையா உடல் காயங்கள் ஏற்பட்டுன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலாக சேர்க்குறாங்க. இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாகிஸ்தானில் ஒரு முன்னாள் பிரதமர் அவரை ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளே வச்சு அது மூலமாக எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால யாருக்குமே தெரியாமல் அவரை படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதை உறுதிப்படுத்தவே இல்லை, இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப லோவாகிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் தமிழ் வேர்ல்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ. Bye.